இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜிம்முக்கு போகவே டைம் இல்லைங்க, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே டைம் இல்லைங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு, இப்போ நான் காட்டுற எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரிலாக்ஸாக நின்றுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்படி ஜஸ்ட் கையும் காலும் நீங்கள் மூவ் பண்ணணும். இந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் 30 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட். உங்களோட இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மாடிஃபைட் பண்ணிக்கலாம். இது ஒரு குயிக் ஃபேட் பர்னர் எக்ஸசைசஸுங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் கண்டிப்பாக நடக்கும். அதோட கொஞ்சம் நீங்கள் டயட்டில் இருக்கணும். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு 2 கையும் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு காலும் உங்களோட பாம்பில் டச் ஆகணும். ஸ்டார்ட். இது நீங்கள் செஞ்சு முடிக்கும் போதே உங்களோட ஹார்ட் ரேட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்படி இதை நீங்கள் கையை மேலேருந்தும் கொண்டு வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்குன்னா இங்கே மட்டும் நீங்கள் செய்யலாம். ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு இப்படி ரோ பண்ணும்போது உங்களோட ஹீல் வந்து பட்டை கிக் பண்ணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு இப்படி சைட் சென்டர் சைட் சென்டர். ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரே இடத்துல அப்படியே ஜாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஸோ இப்போ நான் பண்ண எக்ஸசைசஸை ஈச் 30 கவுண்ட்ஸு 3லேருந்து 5 செட்டு ஒரு ரிப்பீட்டிவாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேட் லாஸும் நடக்கும். ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.